இன்றைக்கி சியா சீட்ஸ் ஃப்ரூட் பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது கூட ஏலக்காயும் குங்குமப்பூவும் சேர்க்குறேன், டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும். இப்போ வந்து நான் ஆல்மண்ட் மில்கில் இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இது எவ்வளோ ஆல்மண்ட் மில்க் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. அது மூழ்கிற அளவுக்கு, சியா சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் நார்மல் மில்க்கு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நார்மல் மில்கில் கேலரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் நல்லாவே சோக்காக இருந்தது. இந்த சியா சீட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி, அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்லது. நான் இன்னும் கூட கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க் விட்டு நான் இதை டைல்யூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பவுலில் எவ்வளோ சியா சீட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் மில்க் மிக்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா பனானாவையும் கோகனட் சுகர் ஆட் பண்ணுறதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மெலன் சீட்ஸும் போடுறேன். இது எந்த ஏஜ் குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.